आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. விலங்கினத்துக்கு பாவ புண்ணியம் சேராது, மறுபடியும் அங்கேயும் சேராது. மரம் செடி கொடிக்குள்ளேயும் இருக்கலாம்னு சொன்னேன், இருக்கலாம். அதுக்கும் பாவம் சேரவே சேராது. பல பல பிறவிகளில் பாவம் சேரவே சேராது. அப்போ அந்த பிறவிலாம் எதுக்குன்னால் ஒரு பாவத்தின் பயனை அனுபவித்து கழிக்க, அவ்வளவுதான் அந்த பிறவிகளை தவிர அந்த பிறவியில் சேர்க்க மாட்டோம். சாமி இது நல்லதாக போச்சு, அப்போ அந்த பிறவி முடிஞ்ச உடனே முக்திக்கு படுவேனா? போக மாட்டோம். இங்கே இருக்கிற கணக்குலேருந்து ஒன்றை கழிக்கிறதுக்காக வந்திருக்கோம். கழித்த உடனே திரும்ப பழைய கணக்கு போகணும். இங்கே ஏதோ பாக்கி இருக்கே, பாக்கி தொலையவே இல்லையே, ஜாக்கிரதையாக இருக்கே. பாக்கி நிறையா இருக்கத்தான் இருந்தது. அதுலேருந்து ஒரே ஒரு குற்றம், அதற்காக இந்த தாழ்ந்த பிறவி பாம்பு பிறவி முடிஞ்சு போச்சு. 10 பேரை கடித்தேன், அவளும் போயிட்டா, நானும் போயிட்டேன், முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஆகும்னா மறுபடியும் விட்ட இடத்துக்கு கணக்கு போகணும். போயிட்டு பாக்கி என்ன, இப்போ ஒரு பாவம் தொலைஞ்சு போச்சு இல்லையோ, வேற என்ன கணக்கு இருக்குது? இந்த புண்ணியம் இருக்கா? சரி மனித பிறவி எடுத்துக்கோ. வேற மறுபடியும் பாபம் இருக்கா? சரி போய் இந்த தடவை உடும்பா பிறக்க வேண்டிதான். அப்போ என்னென்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிறவி கிடைக்கும். கிடைச்ச இடத்துல மேலே மேலே பாவ புண்ணியங்களை சேர்க்கிற பிறவியாக இருக்கலாம், அல்லது சேர்க்காத பிறவியாகவும் இருக்கலாம். சேர்க்கிற பிறவியாக இருந்தால் இன்னும் ஆபத்து, சேர்ந்துட்டே போகும் இல்லையா. மனுஷ பிறவி எடுத்துருந்தேன்னா மேலே மேலே சேர்ப்போம். சாமி அப்போனா இப்போ நீ சொன்னதுலேருந்து உடும்பாவே பிறந்துடலாம்ல, அதைத்தானே நீ சொல்கிறீங்கன்னா அதில் வேற ஆபத்து. கழிச்சுட்டே இருக்க முடியுமே தவிர எந்த முடிவும் எடுக்க முடியாது. இவன் கழிக்கவே முடியாது, கழிப்பான். ஒரு உடும்பு பிறவி ஒரே ஒரு பாவத்தை தொலைக்கும். இவன் மலையாட்டன்னா பாவம் வச்சுருக்கான், என்னைக்கு முடிச்சு என்னைக்கு இவன் முக்தி அடையிறது? அப்போ ஒரு வழி, இதெல்லாம் ஒவ்வொன்றா கழிச்செல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. உடும்பா பிறந்திருக்கிறச்சே பிராயசித்தம் பண்ணிடுவோம். தெரியவே தெரியாது. உடும்பு பிறவிக்கு பிராயசித்தம் பண்ண தெரியணுமே, தெரியாது இல்லையோ. அப்போ இன்னொரு வழி சொன்னீரே, சரணாதி பண்ணிடுவோம். உடும்புக்கு சரணாதி பண்ண தெரியணுமே, தெரியாது இல்லையோ. அப்போ உடும்பு பிறவியில் ஒன்றும் சேராது வாஸ்தவம். ஆனால் உடும்பு பிறவியில் பக்தியும் பண்ண முடியாது, சரணாதி பண்ண முடியாது, அதுக்கு ஞானமும் கிடையாது. அப்போ நம்ம பிறவிக்கு என்ன, எங்கெங்கே நல்லது இருக்கோ அங்கேயே தான் தீயதும் இருக்கும். நம்ம பிறவிக்கு நல்லது, பக்தி யோகத்தில் ஈடுபடலாம், ஞானத்தை சேர்த்துக்கலாம், சரணாதி பண்ணலாம், புண்ணியம் சேர்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். தீயது பாவமும் சேரும். இது நல்லதுக்கு நல்லது இருக்குது, தீயதுக்கு தீயதும் இருக்கும் இல்லையோ. ஒரு பக்கம் நல்லதாக பண்ணலாம், பக்தியில் ஈடுபடலாம், பெருமாள்கிட்டே பிரார்த்திக்கலாம், பாவ புண்ணியத்தை தொலைச்சுடலாம். ஆனால் இதில் என்ன பண்ணாலும் கணக்கு வேற சேர்ந்துட்டு இருக்கோம் இல்லையோ. ஆகவே இது பிறந்ததற்கு காரணம் தெரிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு பிறவி எடுத்தே முடிஞ்சது. அந்த பிறவியில் உயர்ந்த புண்ணியம் இருக்குதுன்னு வச்சுங்க, சொர்க்கத்துக்கு போவேன். ரொம்ப தாழ்ந்த பாபம் இருக்குதுன்னு வச்சுங்க, நரகத்துக்கு போவேன். சுமார் புண்ணியம் இருந்தால் இந்த லோகத்திலேயே பிறந்த அனுபவிப்பேன், சுமார் பாப்பமாக இருந்தால் இந்த லோகத்திலேயே பிறந்த அனுபவிப்பேன். இப்படி கணக்கு வச்சுங்களேன். சின்ன கணக்காக இருந்தால் இந்த லோகத்திலேயே முடிச்சுடுவார். பெரிய கணக்காக இருந்தால் சொர்க்கத்துக்கோ நரக்கத்துக்கோ போகணும். சிறந்த புண்ணியம் பண்ணியிருக்கேன், சொர்க்கம். ரொம்ப மோசமான பாவம் பண்ணியிருக்கேன், நரக்கம். அங்கேயும் போய் அனுபவித்து முடித்த அப்புறம் திரும்பித்தான் வந்தானோ. சொர்க்கத்துக்கு போயிட்டேன் சுவாமி அப்படின்னா ரொம்ப உயரமான லோகம் இல்லையா. அங்கேருந்து நீர் சொன்ன வைகுந்தம் கிட்டக்க இருக்குமோ? ஒருவேளை நம்ம பூமியிலேருந்து ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கலாம். 3வது லோகத்திலேருந்து கிட்டக்க இருக்குமோனால் இங்கேருந்து சந்திரன் ரொம்ப தள்ளித்தானே இருக்கார், ரொம்ப உசரத்தில் இருக்கார். என்னால் பிடிக்க முடியாது. எங்கள் குழந்தைக்கு சோறு விட்டுருந்தேன், சந்திரனை பிடிச்சி கொடுத்து உனக்கு சோறு சாப்பிடுது. சரி 2 உண்டை சாப்பிட்டுது, ஏதோ சொல்கிறாரேங்கிறதுக்காக சாப்பிட்டுது. சாப்பிட்ட உடனே அது கேட்டுது, நீ 2 உண்டை சாப்பிட்டேன், இப்போ நீ நிலாவை பிடிச்சி கொடுத்தா தான் பாக்கி சாப்பிடுவேன். அதெல்லாம் முடியாது, நிலாலாம் ரொம்ப வசரத்தில் இருக்குது. உடனே இந்த குழந்தை கேட்டுது, ஸோ மாடி மேலே உட்காந்துருக்காளே அவளை பிடிச்சி கொடுக்க சொல்லுங்க. இங்கேருந்து 12 அடி வசரத்தில் தான் நான் உட்காந்துருக்கா, அப்போ அவள் இன்னும் உயரத்தில் தானே இருக்கா, நீ பிடிச்சி கூட என்ன சாமி. கீழே பார்க்க முதல் தளத்தை பார்க்கச்சே மேல் தளம் 15 அடி வசரம் வாஸ்தவம் தான். அதுக்கு நிலாவுக்கு கிட்டக்க போக முடியுமாண்ணா? அதே போலத்தான் சொர்க்கலோகம்.
நம்ம பூமியோட ஒப்பிட்டு பார்க்கறச்சே 3வது லோகம்தான். ஆனால் வைகுந்தத்தோடு ஒப்பிட்டு பார்க்கச்சே வெறும் 3ஆம் மாடி தான். ஒன்றும் பெரிய தூரம்லாம் இல்லை. இங்கேருந்து என்ன தூரமோ அதை விட 10 அடி வேணா ஒரு தூரம் குறைச்சலாக இருக்கலாமே தவிர அதுக்குன்னு சொர்க்கலோகத்திலேருந்து நேரப்பட முடியுமா? சொர்க்கத்துக்கு போய் புண்ணிய பலத்தை அனுபவிச்சுட்டோம். முடித்த பிற்பாடு திரும்ப மனித பிறவி எடுப்போம். தெளிவாக சொல்லுது சாஸ்திரம். க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி. போன புண்ணியம் தீர்ந்து போச்சுன்னா திரும்ப மனித லோகத்துக்கு வருவான். எதற்கு? மறுபடியும் நல்லது பண்ணியோ சரணாதி பண்ணியோ பக்தி பண்ணியோ மோட்சமானமோ இல்லையோ கணக்கை தொலைச்சாகணுமே. இவன் ஏதோ ஒரு புண்ணியம் சிறந்த புண்ணியத்துக்காக சொர்க்கத்துக்கு போயிருக்கானே தவிர மறுபடியும் இங்கே தானே வரணும். அந்த வர்றது அவ்வளவு சுலபம் இல்லை. இப்போதான் நீங்கள் பிரயாணத்தை நன்னா கேட்டுக்கணும். நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம் பிரயாணம். இதெல்லாம் யாரோ பண்ணுறதா நினச்சிட வேண்டாம். இப்போ நாம் ஒத்தொத்தர இந்த பிரயாணப்படி தான் வந்திருக்கோம். பஞ்சாக்ய வித்தியிலே 5 ஆகுதிகளை பற்றி சொல்றது. பஞ்சம்யா ஹுதாவாபக புருஷவச்சசோ பவந்தி. 5வது ஆகுதி கொடுக்கும்போது மனிதன்னு பேர் பெறுகிறான். இது ஒரு உபனிஷத்து அழகா சொல்றது. 5வது ஆகுதி கொடுக்கறச்சே இவன் மனிதனாகிறான்ங்கிறது. அது என்ன ஆகுதி? ஆகுதின்னா ஹோமகுண்டம் வளர்த்துருக்கோம். அதெல்லாம் நெருப்பு தகதகான்னு எரியது. கரண்ட் இஸ்ருக்குன்னு பேர். அதுலேருந்து நெய் எடுத்துட்டோம். எடுத்து இப்படி குத்துறோம் பாருங்க. அதுக்கு தான் ஆகுதி கொடுக்கறதுன்னுவா. ஸ்வாஹா ஸ்வதா ஸ்வாஹா ஸ்வதான்னு சொல்கிறோமோ இல்லையோ. அக்னி பகவானுக்கு 2 மனைவியர். ஸ்வாஹா தேவின்னு ஒருத்தி, ஸ்வதா தேவின்னு ஒருத்தி. இதில் ஸ்வாஹா தேவிக்கு ஒரு வேலை, ஸ்வதா தேவிக்கு ஒரு வேலை. நாம் எடுத்து ஒரு ஆகுதி கொடுத்த உடனே அது தெய்வங்களை குறித்த ஆகுதியாக இருந்தால் ஸ்வாஹா தேவி கொண்டு போய் தெய்வங்களிடத்தில் கொடுத்துருவாள். அது பித்திருக்களை குறித்து கொடுத்த ஆகுதியாக இருந்தால் ஸ்வதா தேவி எடுத்துன்னு போய் பித்திருக்கள் இடத்துல கொடுத்துருவாள். இப்படி தான் கணக்கு சொல்லியிருக்கா. நாம் ஸ்வாஹான்னு கொடுக்குறோம் ஸ்வதான்னு கொடுக்குறோம்னால் பித்திருக்களுக்கு ஸ்வதா தேவி எடுத்துன்னு போகணும், தேவர்களுக்கு ஸ்வாஹா தேவி எடுத்துன்னு போகணும். அப்போ ஒரு ஆகுதி கொடுக்குறோம், அந்த நெய் அதில் விடுறோமோ இல்லையோ. ஒரு ஹோமகுண்டம் நெருப்பு எரிஞ்சின்றிருக்கு, அதில் கொண்டு போய் நெய்யை குத்துறமே. இதை போல இப்போ நாம் இந்த ஜீவாத்மாவே ஆகுதியாக 5 இடத்துல கொடுக்க போகிறோம். ஜீவாத்மாவே கொடுக்க போகிறோம். யாரோ நெய் இல்லை, நெய் பால் தயிரை பற்றி பேச்சு இல்லை. இப்போ ஆத்மாவையே கரண்டியால் எடுத்து ஆகுதி கொடுக்குறாப்புறம் கொடுக்க போகிறோம். சாமி நெருப்புலையா? ஆமாம், 5 நெருப்பில் கொடுக்க போகிறோம். ஒன்றும் இல்லை. இப்போ அந்த ஜீவாத்மாவை இந்த நெருப்பில் கொடுத்து, அடுத்த நெருப்பில் கொடுத்து, அடுத்த நெருப்பில் கொடுத்து, அடுத்த நெருப்பில் கொடுத்து, கடைசி நெருப்பில் ஆகுதி கொடுக்கறச்சே தான் மனிதனாகிறான்ங்கிறது உபனிஷத். பஞ்சம்யா ஹுதாவாபக புருஷவச்சசோ பவந்தி. எது முதல் ஆகுதி? இப்போ சொர்க்கலோகத்தில் அனுபவிச்சிருந்த மூலியம் அங்கேருந்து அந்த ஜீவாத்மாவை எடுத்து வெளியில் இருக்கிற பனி மேகம் அப்படிங்கிற ஹோம குண்டத்தில் ஆகுதியாக போட்டுருவா. சக்கையாக தூக்கி வெளியில் போட்டுருவா. யார் பண்ணுவா? அதே ரம்பா திலோத்தமா ஊருசி மேனகா. நித்தியம் அங்கே போகிறச்சே நாட்டிய கச்சேரியெல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையோ. இங்கேருந்து போனதே ஜோதிஷ்டோம யாகம் பண்ணி இந்திர நாட்டை அவனுக்கு பக்கத்தில் உட்காந்து இந்த திலோத்தமா ஊர்வசி என்னமா ஆடுறான்னு நான் பார்த்தான்னு சொன்னேன். அதுக்காக இங்கேருந்து அங்கே போனார். நன்னா இருந்தது, ஆட்டம் பாட்டம்லாம் நன்னா இருந்தது, சாப்பாடெலாம் ரொம்ப நன்னா போட்டால் திருப்தியாக நன்னா தான் அனுபவித்தேன். ஆனால் பார்த்துட்டே இருக்கிறச்சே ஒரு நாள் அந்த மூலையிலேருந்து யாரையோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருந்தான். நமக்கு பயம் வந்துவிடும். எதுக்கு பிடிச்சி தள்ளுறேன்? நான் இதுதான் வைகுந்தத்தை போல திரும்பி வராத லோகம்னு நினச்சேனே. ரம்பா பக்கத்தில் வந்தா. யார் சொன்னால் திரும்பி வராத லோகம்னுட்டு? எல்லா லோகமும் திரும்ப மனுஷ லோகத்துக்கு தான் போகணும். அவன் பண்ணியிருக்கிற புண்ணியம் தீர்ந்து போச்சு. அவன் சொர்க்கலோக அனுபவம் இன்னையோட முடிஞ்சு போச்சு. அதுக்காகத்தான் திரும்ப தள்ளுறோம். இவனுக்கு ஒரே பயம் வந்துருத்துக்கோ. ஓ அப்படின்னா என்னையும் தள்ளுவிடா அப்படின்னு அவள்கிட்ட கேட்டான். கண்டிப்பாக தள்ளுவோம். இன்னைக்கு இல்லை, 4 நாள் கழித்து நாள் குறிச்சிருக்கோம். இன்றைக்கி தான் 13ஆம் தேதி ஆறுது. மார்கழி 1ஆம் தேதி தள்ளி விட்டுடுவோம், கவலைப்படாது. 17ஆம் தேதி வந்ததுன்னா நாள் குறித்து பாக்கி 4 நாள் அவன் அனுபவிப்பான்னு சொல்கிறேன். பயத்திலேயே பிராணப்படும். இவா தள்ளவே வேண்டாம். எப்போ இல்லைன்னு சொன்னானோ நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற விருந்தை விட இன்னைக்கு இருக்கிற தத்யோதன பிரசாதம் தேவையில்லை தானே? எல்லாருமே ஒத்துக்கு போயிடல. இப்போ 4 நாள் கழித்து வடபாயசத்தோடு போடுறேன், கிடைக்கலாம் கிடைக்காத போகலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி தத்யோதனம் கொடுக்குறேன். சாமி இன்னைக்கு கொடுக்குறத முதல்ல கொடும், 4 நாள் கதையை அப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ இன்றைக்கி நன்னா இருக்கணும்னு நினைப்போம். அதே போல் இந்த லோகத்திலே இருந்துட்டா கூட தேவையில்லை. சொர்க்கத்துக்கு போயிட்டு துடிச்சுட்டே இருக்கணும். இப்போ என்னைக்கு தள்ள போகிறானோ, என்னைக்கு தள்ள போகிறானோ, என்னைக்கு புண்ணியம் தீர்ந்து போச்சோ, தீர்ந்து போன அன்னைக்கு இந்த ஆத்மாவை எடுத்து ஆகுதியாக கொடுத்துட போகிறா. அங்கே இருக்கிற பக்கத்தில் மேகம் பனிக்கூட்டத்தில் கொடுத்துட்டா. முதல் ஆகுதி முடிஞ்சு போச்சு. சரி, அந்த பனியில் விழுந்தாரே என்ன ஆவார்? இப்போ நம்ம நெருப்பு ஜொலிச்சுன்னு இருக்கச்சே தான் ஆகுதி கொடுக்கணும். கிடக்கிற நெருப்பு எரிஞ்சின்னு இருக்கு, அணைஞ்சி போய் சாம்பலாக இருக்கிற நெருப்பில் நெய்யை குத்தவே குத்தாதீங்க. அதனால ஒரு பயனுமே கிடையாது. சாஸ்திரம் சொல்கிறது ஜொலித்து கொண்டிருக்கிற நெருப்பில் தான் ஆகுதி கொடுக்கணும். அது சமனமாக இருக்குது, சாம்பலாக இருக்குன்னா இப்போ வெறுமைக்கான கொட்டிகிட்டே இருக்கக்கூடாது. இன்னொன்று அதை கொளுத்து, அதை இன்னும் நன்னா கொழுந்து விட்டு எரியணும்னு வச்சுங்க.
இப்போ ரொம்ப தப்பாக ஒன்று பண்ணிடுறோம். சட்டுன்னு 4 கற்பூரத்தை கொளுத்தி போட்டுவிடும். அது வழக்கமே கிடையாது, பண்ணவே மாட்டான். அது தீபத்திலேருந்து கொண்டு வந்து ஏற்றி முதல்ல தணல் வைக்கணும், அதுக்கு அடுப்பு வேணும். இப்போ தேவையில்லாத எதையோ பற்றி நீர் கலப்பறீர். யார் வீட்டில் அடுப்பு இருக்குது? இப்போ அடுப்பு இருந்தால் கறி போடணும், கனி போட்டால் தணல் வரும். அந்த தணலை பித்தளை தட்டு தாம்பாளத்தில் வச்சு தர்மபத்தினி கொண்டு வரணும். இவர் உட்காண்டிருக்காரு அக்னி காரியத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த வாத்தியார் சுவாமி சொல்லுவார், தணல் கொண்டு வரலாம்னு தட்டில் கொண்டு வரணும். தட்டில் கொண்டு வந்து அந்த ஹோமகுண்டத்தில் போடணும். போட்டுவிட்டு தட்டோட நின்னா இவர் அந்த தர்பத்தில் கூர்ச்சத்தை சொம்பு குடவாத்திரத்தில் வச்சுருக்காரோ இல்லையோ, அந்த தீர்த்தத்தை எடுத்து அந்த தட்டில் தெளிக்கணும். தெளித்த உடனே அந்த சூட்டுக்கு நெருப்புக்கு இந்த ஜலம் பட்டு கல்லுன்னு ஒரு சத்தம் வரணும். வந்த பிற்பாடு நீங்கள் உள்ளே போயிருக்கலாம், அப்புறம் சேவிக்கிச்சே கூப்பிடுறேன் அப்படின்னு வாத்தியார் சொல்லிவிட்டாருன்னா உள்ளே போயிடலாம். இதை பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு இப்போல்லாம் பொறுமே இல்லை. தணலுக்கு எங்கே போகிறது? இப்போ முதல் ஆபத்து அதுன்னா தணலே பார்த்ததில்லை. இப்போ தணல் இல்லைன்னு என்ன செய்யலாம்? கற்பூரத்தை கொளுத்து நேரம் போடு, நெய்யை அதுன்னு தள்ள அப்படியே கொத்து பிடிச்சிக்குமா? நான் பிடிச்சிக்கும். ஆனால் 5 நிமிஷம் அணைஞ்சு போடும். அப்படி இருந்தால் இருக்கவே இருக்காது. ஷராத்தூள் போட்டு மெதுவாக ஊதி குடலால் ஊதினா தான் அது நிற்கும். இதெல்லாம் யார் சுவாமி பண்ணுறதுன்னா இந்த மெனக்கடுறமாங்கிறதுக்கு தான் பலமே. நன்னா புரிஞ்சுங்க. பண்ணுறதுக்கு பலம் இல்லை, செலவழிச்சதுக்கு பலம் இல்லை. அதை எப்படி பண்ணணுமோ அதுக்காக இவன் மெனக்கட்டானா, அந்த நேரத்தை செலவழிச்சான்னா சரி, தியாகம் பண்ணியிருக்கான், கொடுத்துட்டு போ. இப்படித்தான் பெருமாள் நமக்கு பலம் கொடுக்குறாரே தவிர ஏனோ பண்ணேன். நான் ஒரு சுவாமி கிட்ட பணத்தை கொடுத்து அவரை ஹோமம் பண்ண சொல்லிட்டேன்னுட்டான். அந்த சுவாமியே புண்ணியத்தையும் வாங்கிட்டு போடுவார். நல்லா தெரிஞ்சுங்க, புண்ணியம் நமக்கு வராது. அப்புறம் அந்த சுவாமிகிட்ட பணத்தை கொடுத்து பண்ண சொல்லும் இல்லையோ, சுவாமியை வாங்கிட்டு போடுவார். நாம் போய் பூவை வாங்கிட்டு வந்து தாயார் சன்னதிக்கு கொண்டு போய் சாத்தணுமா? இல்லை பணத்தை வேலைக்காரர் இடத்துல கொடுத்து நீ வாங்கி கொண்டு போய் பூவை கொடுன்னா தாயார் நித்தியம் இப்போ அவளை தான் பார்த்துட்டு இருப்பார், நம்ம பார்க்கவே மாட்டார். அப்புறம் இப்போ வங்கிக்கு நம்ம அனுப்புவோம். இப்போல்லாம் நம்ம யாரும் பார்க்குறதே இல்லை. நம்ம எல்லாமே இப்போ கணிப்பொறிக்குள்ளே வந்துடுச்சு, கைத்தொலைபேசிக்குள்ளே வந்துடுச்சு. பணத்தை அனுப்பணும், பணத்தை போடணும், என்ன கொடுக்கணும், எல்லாம் இதில். அப்போ நமக்கு யாருன்னு இப்போ தெரியாமலே போய்டும். போயிட்டு யாரோ ஒரு ஆளை மட்டும் அனுப்பிச்சிருந்தோம்னா நாளைக்கு அந்த ஆளே மொத்தத்தையும் காலி பண்ணி எடுத்துன்னு போனாலும் போடுவார். அவரே தான் வங்கியே பார்த்துட்டே இருக்கார், நம்ம ஒரு நாளும் போனதே இல்லை. இதை போல் பகவானும் நித்தியம் நீ தான் பூப்பிடுத்தன் பெரியா தெரியலையே, யாரோ தானே எடுத்துன்னு வந்தா அவளுக்கு தான் கொடுக்கணுமாக்கா நினச்சி நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்ட்டார்னா அப்போ தான் நமக்கு தோணும், ஓஹோ இது ஒரு நாளாவது நம்ம எடுத்துன்னு போயிருக்கணும் போல் இருக்கு. நம்ம ஆள்கிட்ட கொடுத்தது தப்பாக போச்சு. ஆகுதி நம்ம தான் கொடுக்கணும், தணலை கொண்டு நம்ம தான் நெருப்பை மூட்டணும். மூண்டு எரிஞ்சின்னு இருக்கிற ஜுவலித்து கொண்டிருக்கிற நெருப்பில் தான் நெய் ஆகுதி கொடுக்கணும். அது கொடுக்குறமே இதுதான் முதல் ஆகுதி. இப்போ முதல் ஆகுதி ஜீவாத்மாவை எடுத்து மேலே இருக்கிற பனிமூட்டத்துக்குள்ளே போயாச்சு. நெய்யை குத்தினா போலே அந்த நெய் எத்தனையோ இடத்துல வீணாகலாம், வேண்டிய இடத்துல விடலாம். ஒரு கட்டை வச்சுருப்போம், பார்த்து கொஞ்சம் கேசவாய சுவாகா, நாராயண சுவாகா, மாதவாய சுவாகா, மதுசூதனாய சுவாகா, திரிவிக்ரமாய சுவாகா, ஸ்ரீதராய சுவா, ரிஷிகேஷாய, பத்மநாபாய சுவா, தாமோதராய சுவா விடுறச்சே கொஞ்சம் எந்த இடத்துல நெருப்பு நல்லா எரிஞ்சுட்டு இருக்கோ பார்த்து குத்தணும். அது குத்தினால இன்னும் கொஞ்சம் பிடிச்சி நல்லா எரியும். அது தெரியாமல் ஒரு மூலையில் அது குத்திடணும்னு வச்சுங்க, அந்த நெய் வீணாகவே போயிட்டு இருக்கும். இந்த கட்டையில் அது பிடிச்சிக்காது. அப்போ நெய் என்னாச்சு? வீணாயிடுச்சு இல்லையோ. அந்த நெய் குத்துறத்தினுடைய பயனை அடையவே இல்லை. அதே போல் இந்த ஜீவாத்மாவை எடுத்து ஆகாசத்தில் பனிமூட்டத்தில் போட்டால் அது அப்படியே சுத்தும் பல லட்சம் ஆண்டுகள் சுற்றும். அது போக வேண்டிய அடுத்த ஆகுதிக்கு போகவே போகாது. அதுக்கு சரீரமும் கிடைக்காது, அடுத்த சரீரம் அதுக்கு கிடைக்கல. இப்போ ஆத்மா வெறும் ஆகுதி கொடுக்கப்பட்டிருக்கு, அதுலேருந்து அடுத்த ஆகுதியாக வரணுமே. பனி நீர்த்துளியாக ஆகி எப்போ பூமியை வந்து அடையும்? எல்லா பனியும் நீர்த்துளி ஆறுதா? இல்லையே. எவ்வளவோ பனிக்குள்ள ஒரு துளி தானே நீர்த்துளி ஆறுது. அப்போ அடுத்த ஆகுதி பனியில் கொடுக்கப்பட்ட ஜீவாத்மா அங்கிருந்து எடுத்து நீர்த்துளியில் கொடுக்கப்படுகிறான். அது 2வது ஆகுதி. இதுக்குள்ளேயே லட்சத்தில் ஒருத்தர் தான் அடுத்த ஆகுதிக்கு வருவார். எல்லாரும் வந்துட முடியாதே. 1,00,000 பனித்துளிக்கு ஒரே ஒரு பனித்துளி எங்கேயான ஒரு ஜலமாகுமா? அப்போ அதுலேருந்து இதுக்கு வர்றதுக்குள்ளே பல பேர் என்ன ஆகுவா? சதறி எங்கெங்கோ போடுவா. அப்போ அதெல்லாம் சுற்றிகிட்டே இருப்பா. மறுபடியும் பனிமூட்டம் சேர்ந்து தண்ணீர் ஆரச்சே தான் இவருக்கு வாய்ப்பே. 2வது ஆகுதிக்கு அப்போ வாய்ப்பு இல்லை. தண்ணீராக இருந்தால் அது மழை தண்ணீராக பூமியை நோக்கி வரும், அங்கே ஆகுதி கொடுக்கப்படுகிறது. இப்போ பூமியில் ஜீவாத்மா ஆகுதியாக கொடுத்துட்டோம். முதல்ல பனியில் கொடுத்தோம், பனியிலிருந்து பூமியில் கொண்டு ஆகுதியாக கொடுத்துட்டோம். அந்த மழை தண்ணீர் விழுந்து எல்லாமே பூமிக்குள்ளே பயிராக போகிறதா? இல்லவே இல்லையே. அடிச்சுன்னு போகிறது இப்போ எல்லாருமே பார்த்துட்டோமே. திறந்து விட்டால் இப்போ சேமிக்க முடிஞ்சது இவ்வளவு, கடலில் கொண்டு போய் சேர்ந்தது இவ்வளவு. அப்போ விழுந்த தண்ணீர் துளி எல்லாம் ஒன்று நிலத்துக்கு போகிறது இல்லை, அப்படியே அடிச்சுன்னு கடலில் போயிடும். கடலுக்குள்ளே போய் அந்த ஆத்மாக்கள்லாம் கிடக்கும்.
கடக்கும் கடக்கும், மீனுக்குள்ள கடக்கும், பாசிக்குள்ள கடக்கும், முத்துக்குள்ள கடக்கும், பவளத்துக்குள்ள கடக்கும், எதுக்குள்ள வேணா கிடக்கலாம். ஆனால் நீண்ட காலத்துக்கு அப்படியே இருக்கும். மறுபடியும் மனித பிறவி கிடைக்காது. 2வது ஆகுதி முடிஞ்சது. இப்போ மறுபடியும் லட்சத்தில் ஒருத்தர் எடுத்துங்க. 1,00,000 பேரை முதல்ல தூக்கி போட்டால் அதில் ஒருத்தர் வந்து பூமியில் விழுந்தார். அதில் 1,00,000 பேருக்குள்ளே யாரோ ஒருத்தர் நெல்லா முளைச்சார், பருப்பா முளைச்சார், கோதுமையாக முளைச்சார். இப்போ அடுத்த ஆகுதி 3வது ஆகுதி கொண்டு போய் கொடுக்கணும் இல்லையோ? நெல், பயிர் முதலான எல்லாம் தானியமாக கொண்டு போய் ஆகுதி கொடுக்கணும். அப்போ பனியில் கொண்டு போய் கொடுத்தோம், மழைத்துளி ஆச்சு, மழைத்துளி வந்து பூமியில் விழுந்தது. அந்த பூமியிலேருந்து இப்போ நெல்லாக முளைச்சுடுது. அந்த நெல்லை கொண்டு போய் ஆகுதி கொடுக்கணும் இல்லையோ? நெல் பயிர் பண்ணிட்டோம், நன்னா விளைஞ்சிருக்கு. களத்து மேட்டிலேருந்து நெல் குதிருக்குள்ளே போனோமா இல்லையா? எப்படி போகும்? களத்து மேட்டில் போர் அடிக்கணும். நெல்லை நன்னா கதிர் அறுத்துட்டு அதை போர் அடிக்கிறோம். எல்லாம் வண்டி காடி போயிட்டு வர இடத்துல பரப்பி வச்சுருக்கா. பரப்பினா அதுக்கு மேலே சக்கரை சுற்றின்னு போகிறது பாருங்க. சக்கரத்தில் ஒட்டிண்டு வீணா போன நெல் எத்தனை தெரியுமோ? அப்போ அந்த நெல்லுக்குள்ளே எத்தனை ஆத்மா இருக்க போகிறாரு தெரியுமோ? அப்போ சக்கரத்தோடு போயிட்டு ஆத்மாக்கள் எத்தனை தெரியுமோ? அவருக்கு வேறு வழியே இல்லை. இப்போ ஏதோ ஒரு வண்டி சக்கரத்தோடு எங்கேயோ போய் சக்கரம் இடத்துல நிற்க போகிறார். சாமி நீரெல்லாம் ஆத்மாவை பற்றி சொல்கிறா, எதை பற்றி ஆத்மாவை பற்றியே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஆகுதி கொடுக்கப்பட்டு இப்போ சக்கரத்தை சுற்றின்னு போயிடலாம். ஒரு மாடு அது மேலே நடக்கிறது, சுற்றி மாடு மிதிக்கும் இல்லையோ, போரடிக்கிறது. அது மிதிக்கச்சே அது குழம்புக்குள்ளே இருக்கிற பிளவுக்குள்ளே ஒரு 4 அரிசி போய் ஒத்திக்கலாம், அதில் ஒரு நெல் போய் ஒட்டிக்கலாம்னா மாட்டு குழம்போடு அது வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் நம்மளை பற்றி தான் இத்தனை அடியாக சொல்லிட்டு இருக்கேன். உபனிஷத்து நம்மளை பற்றியே தான் சொல்லிட்டு இருக்கு. அப்படி அது தாண்டிவிட்டால் நெல்லு கதிர் வளரணும். அந்த நெல் நன்னா போரடிக்கப்பட்டு அரிசி ஆகணும். அடுத்த ஆகுதி எங்கே தெரியுமோ? ஒரு புருஷனுடைய வயிற்றில் கொடுக்கப்படுகிறது. அவர் அதை சாப்பிடணும். நெல்லை அவன் சாப்பிட போகிறான். சாப்பிட்டு உள்ளே தாத்து விருத்தி ஆகணும் இல்லையோ? ஒரு ஆணுக்கு தாத்து விருத்தி ஆகணும். அப்புறம்தான் அவன் பெண்ணோட கல்யாணம் பண்ணிக்க போகிறான், கூட போகிறான். இப்போ 4வது ஆகுதி புருஷ கர்ப்பம் ஆகிறது. ஒரு ஆணுடைய வயத்தில் போனோம்னா எத்தனை நெல்லில் ஒரு நெல் வயத்தில் போகிறது? இதை எங்கெங்கேயோ அடிச்சுன்னு போயிட்டு இருக்கேன் நெல். இப்போ இதுக்குள்ளே எங்கே வேணால் நெல்லோட வீணாக போயிடலாம். அதில் ஏதோ ஒரு நெல் ஒரு புருஷனுடைய வயத்துக்குள்ளே போய் சேர போகிறது. சேர்ந்தது எல்லாமே தாத்து விருத்தி ஆக போகிறதா? அப்படி அவசியம் இல்லை. இப்போ நம்ம எத்தனை படி பிரசாதம் சாப்பிட்டா கொஞ்சம் நமக்கு தாத்துக்கள் விருத்தியாக போகிறது. அதுக்கப்புறம் இவனுக்கு கல்யாணம் ஆகணும். அதில் எத்தனை பேருக்கு ஆச்சு ஆகலைன்னே தெரியாது. எத்தனை பேர் பிரம்மச்சாரிகளாக இருக்க போகிறா, எத்தனை பேர் சன்னியாசிகளாக போட போகிறா. அப்போ அங்கெல்லாம் போச்சு. அதனாலெல்லாம் மேலே அடுத்த ஆகுதியே போகாது. அதில் 6 கல்யாணம் பண்ணிட்டு வரணும். 12 வந்த பிற்பாடு ஆணும் பெண்ணும் கூடும்போது இவன் புருஷ கர்ப்பமாக இருந்த அந்த ஜீவாத்மா ஸ்திரீயினுடைய கர்ப்பத்துக்குள்ளே கொண்டு போய் கொடுக்கப்படுறார். கொடுக்கப்படச்சே இவருடைய தாத்துக்கள் லட்சோபலட்சம் தாத்துக்களிலே பெண்ணோட கருமுட்டையை பற்றி கரு உருவாருது. எத்தனை தாத்துல 1? லட்சத்தில் 1. அப்போ இவர் 1,00,000 ஜீவாத்மா தாத்து ஆயிருந்தார்னா ஒரே ஒரு தாத்து கிடைக்க போகிறது. இது இப்போ 4வது லட்சத்தில் 1. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தலை சுத்தும். இப்போ முதல் லட்சத்தில் 1 ஆக்கினோம், அதை லட்சத்தில் 1 ஆக்கினோம், அதை லட்சத்தில் 1 ஆக்கினோம், அதை லட்சத்தில் 1 ஆக்கி இப்போ அது அந்த ஸ்திரீ கர்ப்பத்துக்குள்ளே வருது. வந்த பிற்பாடு அந்த கர்ப்பத்தில் எத்தனை பாடு சுலபத்தில் நடந்து போகிறதா எங்கேயானோ? அது பிறந்த குழந்தை தரிக்கணும், தவிக்கணும், நிற்கணும், என்ன ஆகுமோ தெரியாது. அந்த பெண்ணதை ஒத்துக்கணும், அவ சரின்னு ஒத்துக்கணும், பிள்ளை சரின்னு ஒத்துக்கணும். இது இத்தனைக்கு அப்புறம் உள்ள 9 மாதம் கை காலை சுருக்கிட்டு உட்காண்டிருக்கணும். பாடா படப்போறார். உள்ளே இருக்கிற கிருமிகள், கண்ணுக்கு தெரியாத அத்தனை கீட்டம், புழு இத்தனையும் அந்த ஆத்மாவை போட்டு தொகைக்கிறது. அது நினச்சிக்கிறாரு, எங்கே இருந்தேன் சொர்க்கத்திலே, அங்கேருந்து இங்கே ஆகுதி, இங்கே ஆகுதி, இங்கே ஆகுதி, இங்கே ஆகுதி. பிரயாணம் ரொம்ப நல்லா இருக்கேன். இதுதானா நான் பண்ண பிரயாணம்? எதுக்கு இங்கே உள்ளே வந்து உட்காண்டிருக்கேன்னு ஒரு 7 மாதத்துக்கு அவருக்கு ஞானோதயம் ஏற்படுறது. கையை கூப்பிட்டு பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறார். இத்தனை ஆகுதி கொடுத்து நான் இங்கே வந்துட்டேனே, எதுக்கு வந்திருக்கேன்? எதுக்கா? கவலைப்படாதே. இப்போ நீ 5வது ஆகுதி பெண்ணினுடைய கர்ப்பத்தில் போகிறச்சே தான் மனிதங்கிற பேர் பெற்றிருக்கேன். உனக்கு ரொம்ப முக்கியமான பிறவி கொடுத்துருக்கேன். அடுத்தது இப்போ மனித பிறவி நீ எடுத்துகிற போகிற. இதெல்லாம் உனக்கு மட்டும்தான் 5 ஆகுதி தெரியவே போகிறது. ஏன்னா இந்த ஒவ்வொரு 5 ஆகுதியிலையும் பாம்பும் பிறக்கும், தேளும் பிறக்கும், பசுவும் பிறக்கும். இப்போ நான் சொன்னது எது வேணால் பிறந்திருக்கலாமோ இல்லையோ? அப்போ பிறக்கும். அப்போ என்ன ஆகும்? ஆண் காளமாட்டுக்குள்ள ஆகுதி கொடுக்கப்படும், பெண் பசுமாட்டுக்குள்ள ஆகுதி கொடுக்கப்படும். அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிங்க. மற்றபடி எல்லாம் ஒன்றா தான் இருக்க போகிறது. கொடுத்துட்டு அதில் ஒரு பசுமாட்டு குட்டி, கன்றுக்குட்டி பிறக்குமோ இல்லையோ? கன்றுக்குட்டிக்கு நான் 5 இடத்துல பிரயாணம் பண்ணியிருக்கேன்னு தெரியுமோ? தெரியவே தெரியாதே. அதுதான் வித்தியாசம் மனித பிறவியில் இருக்கும். இவன் ஒத்தனுக்கு தான் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்குது. மற்ற எந்த பிறவியில் அது தெரியவே தெரியாது.
ஆனால் மனித பிறவி எடுத்துட்டு எத்தனை லட்சம் பேரில் ஒருத்தருக்கு இந்த 5 தெரிய போகிறது, அது வேற தெரியாது. வந்து இப்போ மனித பிறவி எடுத்துட்டோம், எல்லாரும் இப்போ பஞ்சாக்னி வித்தியை கேட்கறதுக்கு வந்துட போகிறாளா, இல்லை எல்லாரும் கௌஷிதிக உபநிஷத்து படிக்க போகிறாளா? ஒருத்தரும் இல்லையே. அதில் கோட்டியில் ஒரு மனுஷன் ஆரோத்தர் படிக்க வரப்போகிறார். அந்த படித்தவர் அதையும் விட்டுட்டு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முடியுமான்னு தெரியல, போன்னு புஸ்தகத்தை கீழே வச்சுட்டாருன்னா போச்சு, இத்தானா பிரயாணமும் வீண். ஒரே நிமிஷம் முடிஞ்சு போச்சு இல்லையா? இப்போ சரி பரவாயில்ல சுவாமி, இந்த பிரயாணம் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த பிறவியில் பார்த்துட்டா போச்சுன்னால் அடுத்த பிறவி எந்த பிறவின்னே தெரியாது. இப்போ இந்த 5த்துக்குள்ளே எங்கே கொண்டு போய் நம்மளை விட்டுட போகிறாங்கிறதும் தெரியாது. அது ஒவ்வொன்றுலையும் ஜலத்தில் அடிச்சுன்னு பட போகிறோமா, மாட்டு கொம்பில் அரிசி பட போகிறதா, சக்கரத்தில் அடிச்சுன்னு பட போகிறதா, மீன் வயத்துக்குள்ளே பட போகிறோமா தெரியாது. அதனால தான் இந்த மனித பிறவி எடுத்திருக்கியே ஜாகிரதை ஜாகிரதை ஜாகிரதை. திரும்ப திரும்ப எதுக்காக சொல்லிட்டு இருக்காள்னா, ரொம்ப கிட்டக்க வந்துட்டோம். இப்போ இந்த முனையில எட்டினா பிடிச்சி விடலாம், ஆனால் இப்போ போய் அதெல்லாம் எட்டாவது போல் இருக்கே, நம்ம கோட்டை விட்டுட்டோம்னால் திரும்ப சுத்தலுக்குள்ளே எங்கே ஆரம்பிக்கணும்னே தெரியாது இல்லையோ. ஜாகிரதையாக இருந்துங்கோ. இதுதான் சுழற்சி, இதுதான் 5 இடத்துல நாம் கொடுக்கப்படுகிற ஆகுதி. ஒவ்வொரு இடத்துலையும் வீணாக போகிறதுக்கு காலம் உண்டு. இது அடுத்தடுத்து பிறவி எடுத்துருவோம்னு நினச்சிட வேண்டாம். இந்த ஒரு இடத்துக்கும் ஒரு ஆகுதிக்கும் இன்னொரு ஆகுதிக்கும் நடுவில் லட்சாண்டு கூட ஓடலாம். அப்போ அந்த லட்சாண்டு என்னவா இருப்பார்னா, ஒரு சரீரமே கிடைக்காமல் அரூபமாக சுத்தின்றே இருப்பார், ஏதும் இருக்காது. இந்த இடத்துக்குள்ளே இப்போ லட்சம் ஆத்மா இருக்கலாம். இது திறந்த வழியாக இருப்பாருங்க, அதுக்கெல்லாம் ஆத்ம புஞ்சங்கள்னு கூட்டம் கூட்டமாக இருக்குமா, நமக்கு பார்த்தா தெரியவே தெரியாது. ஆனால் அவள் எதுக்கு காத்துட்டுருக்காள்னா, சரீரம் கிடைக்கல, எனக்கு அடுத்தது இடம் கிடைக்கணுமோ இல்லையோ. இடம் கிடைச்சா தானே நான் ஒரு சரீரத்தை எடுத்துக்க முடியும், என் கர்மத்தை தொலைக்க முடியும். அது கிடைச்ச சமயத்துக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு பிரயாணம். இப்போ பார்த்துட்டோம், நீண்ட பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ மனித பிறவி எடுத்தோம், ஓஹோன்னு ஒருத்தர் கஷ்டப்படுறார். வேண்டாம், இப்படிலாம் கஷ்டப்படாதே, நன்னா படி, நல்ல வேலைக்கு போ, நன்னா சம்பாதிக்கலாம், சௌக்கியமாக இரு. அப்போ படின்னு சொல்லச்சே பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ என்ன சொல்லணும், படிக்காதவள்லாம் பாரு இப்படி சமப்பட்டு இருக்கா, அதை படித்தவா சுக்கமாக இருக்கா பாரு, பாரு ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லி தானே சொல்கிறோம். இப்போ அதே போல் இந்த 5 இப்படி பிறந்ததுனுடைய கட்டத்தை எல்லாம் பார்த்துனுட்டு இல்லையோ. இப்போ அடுத்தது பார்ப்போம், இந்த கட்டமே இல்லாமல் 12னுடைய ஆனந்தம். நாம் போகிற லோகம் எது, இப்போ எங்கே வந்திருக்கோம், வந்தாச்சு, ஒரு சரீரம் எடுத்துனுட்டோம், மனித பிறவி எடுத்திருக்க முடியும். கர்மத்துக்கு அதீனப்பட்டு தான் மனித பிறவி எடுத்திருக்கோம். உள்ள ஒரு ஹிருதயம், அந்த ஹிருதயத்துக்குள்ள சூக்ஷ்மமான ஆத்மா உட்காண்டிருக்கார். அவர் தான் இத்தனை நாளும் பிரயாணம் பண்ணிருக்கார். இவ்வளோதான் அவர். வாலாகிர சதபாகஸ்ய சததா கல்பிதஸ்ய பாகஸ்ய விஜ்ஞேயான்னு உபனிஷத்து சொல்கிறது. ஒரு நெல்லு மணி எடுத்து அதனுடைய நுனி வாலை மட்டும் எடுத்துட்டு அதை 100ஆ வெட்டி, அதை 100ஆ வெட்டி, அதை 100ஆ வெட்டினா அதை விட சின்னவராக இருக்கலாம் ஆத்மா. அவருக்கு தான் இப்போ இத்தனை நாள் இந்த சுத்தல் எல்லாமே. இது எங்கே போயிட்டு இருக்காலும் அந்த சின்ன ஆத்மா, அந்த சின்ன ஆத்மா சேர்த்து வச்சிருக்கிறது தான் இத்தனை பாவ புண்ணியம். சுவாமி இவ்வளவு சின்னவராக இருக்குன்னு நிறைய எல்லாம் பண்ணுறாரு போல் இருக்கேன். யாரும் இல்லை, நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் தான் பண்ணிட்டு இருக்கேன், ஒவ்வொருத்தரும் தான் பண்ணிட்டு இருக்கேன், வேற யாரும் இல்லை. இப்போ அந்த சின்ன சூக்ஷ்மமான ஆத்மா புரிஞ்சு விட்டா, ஞானமயமான ஆத்மா, அதிகமான ஞானம், ஞானஸ்வரூபனா இருக்கார், ஞானமயமாக இருக்கார், ஞான குணகனா இருக்கார். அந்த ஞானம் இருக்கிற ஆத்மாவுக்கு எவ்வளவு ஞானம், ஆத்மாவுடைய ஞானம் பரமாத்மாவுக்கு நிகரான ஞானம். ஆத்மாவுடைய ஆனந்தம் மறுபடியும் பரமாத்மாவுக்கு நிகரான ஆனந்தம். ஒரு நிமிஷம் நீங்கள் தீர்க்கமாக மூச்சை இழுத்து விட்டுன்னு இதை சிந்திக்கணும். போது எனக்கு எவ்வளவு ஞானம் தெரியுமோ, பரமாத்மாவுக்கு நிகரா. இதோ பக்கத்தில் பெருமாள் இருக்காரே அவருக்கு நிகரா. என்ன நிஜமாக தான் சொல்கிறீரா இல்லை ஏதான்னு சொல்லிட்டு கிளம்பிட போறீரா? நிஜமாக சொல்கிறேன், நமக்கு இருக்கிற ஞானம் பகவானுக்கு நிகரான ஞானம், பகவானுக்கு நிகரான ஆனந்தம். அப்படி காணுமே சுவாமி, அப்படியெல்லாம் ஞானத்தையும் காணும், அப்படி ஒன்று சந்தோஷப்படுறதாகவும் தெரியலையென்னால் அது மூடி போட்டு மூடப்பட்டிருக்கு. நன்னா இருக்குது, மாணிக்கம் பளீர்னு ஒளியோடு தான் இருக்குது. ஆனால் மாணிக்கம் சேத்துல விழுந்துடுச்சு. அப்போ என்னாகும், ஒளி போயிடுமா இருக்குமா? ஒளி இருக்கும், ஆனால் வெளியில் வருமா? வராது. பாருங்க, மாணிக்கத்தில் ஒளி இருக்குது, சேத்துல சிக்கணுடுத்துனா உடனே என்ன பண்ணணும் சார், முதல்ல இந்த சேத்தை கழுவும், சேத்தை நகர்த்தின உடனே பளீர்னு மாணிக்கம் ஒளி விடுமோ இல்லையோ. ஆத்மா தான் மாணிக்கம்னு வச்சுங்க. அவருக்கு இருக்கிற ஒளி ரொம்ப ஆச்சரியமான ஒளி. அவருடைய ஞானமும் ஆனந்தமும் இறைவனுக்கு நிகரான ஞானம் ஆனந்தம். ஆனால் அந்தோ அதை சேருங்கிற கர்மங்கள் மூடினுடுது. அனாதிகால கர்மங்கள் சேராட்ட இந்த ஆத்மாவை மூடின்னு இருக்கு. இப்போ நம்ம செய்ய வேண்டியது கர்மங்கள்ங்கிற சேத்தை நன்னா கழுவி தள்ளிட்டோம்னால் உள்ளூர இருக்கிற மாணிக்கத்தினுடைய ஒளி பளீர்னு வெளியில் வருமா வராதா? அந்த ஒளி தான் பகவானுக்கு நிகரான ஒளியாக இருக்க போகிறது. இது நடக்கணும். இது நடக்கிறதுக்கு சேத்த போகணும்னா கர்மங்களை தொலைக்கணும், கர்மங்களை தொலைக்கணும்னா மறுபடியும் அதே சரணாகதி தான் வழி. சஞ்சலப்பட்ட மனதை தெளிவாக்கும்
नाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।